சொன்னா நான் வா 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 ராஜபாண்டி வாப்பா. பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா கேள்விப்பட்டேன். திருப்பி இங்க வந்துட்டதாகவும் கேள்விப்பட்டேன். நானே உன்னை நேரில் பார்க்க வரலாம்னு இப்பதான் சொன்னாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரியா வந்துட்டியே. அப்பா உனக்கு ஆயுசு 100ப்பா. உங்க ஆயுச நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு உங்களை நல்லா விசாரிக்கலாம் வரல. என் வழியில ஏன் குறுக்கு வரீங்கன்னு கண்டிச்சுட்டு போதான் வந்தேன். தேவையில்லாத குசலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏன் தம்பி வந்தது வராதுமா ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? ஐயா மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? கோவம் இல்ல, எரிச்சல். நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சத போட்டு உடைச்ச இவரை ஆகோகன் புகழ சொல்றீங்களா? தேவையில்லாம என் ஆள் வேற ஜெயில இருக்கான். போலீஸ் அடியில் அவன் என் பேரை சொல்லிட்டானா என் இமேஜ் அப்படியே சரிஞ்சிடும். அப்புறம் நீங்க வந்து தூக்கி நிறுத்துவீங்களா? பொறுமை ராஜபாண்டி, பொறுமை. உனக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் எனக்கும். அதை நீயும் புரிஞ்சுக்கோ. நீ எந்த நோக்கத்துக்காக ஆள் அனுப்பினியோ அதே நோக்கத்துக்காகத்தான் நானும் என் ஆட்களை அனுப்புனேன். என்ன சொல்றீங்க? காசி கல்யாணியை குறி வச்ச உங்க ஆட்களை அனுப்புனீங்க. அப்போ உங்க நோக்கம்? உன் நோக்கம் என்னவோ அதேதான் என் நோக்கமும். தாயம்மா, பாண்டியாபுரத்து தாயம்மா ஞாபகம் இருக்கா? அவளுக்கும் ஐயாவுக்கும் நெடுநாள் பகை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அடிச்சு கொன்னதா சொன்ன தாயம்மா இப்ப உயிரோட தான் இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ராஜபாண்டி, நடந்தது நமக்கு தெரியாம நடந்துருச்சு. அதனாலதான் இத்தனை குழப்பமும். உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி தாயம்மா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை ஃபேஸ் பண்ணுவோம். தனித்தனியா நாம செயல்பட்டா அவளுக்கு தான் லாபம். லாப நஷ்டத்தை என் பிசினஸ்ல தான் நான் பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு சரியா முடிக்காத வேலை இன்னைக்கு என் நண்பர்கள் என் கூட இல்லாதபடி பண்ணிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பழி வாங்கலத்தான் நான் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன். தாயம்மாவோட சமாதியில தான் என்னுடைய ஃபாரின் பயணமே தொடங்கணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். சபாஸ் சபாஸ் ராஜபாண்டி. அதே முடிவோட தான் நானும் பாண்டியாபுரம் போகாம இங்கேயே இருக்கேன். என்னோட சபதமும் உன்னோட சபதமும் ஒண்ணு சேர்ந்தோ தாயம்மாவோட மரணம் அவ்வளவுதான். அது சரி பெருமாள் சாமி, என் திட்டம் பழிச்சிருந்தா தாயம்மா இந்நேரம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்க மாட்டாளே. நம்ம 2 பேரையுமே அவ வெளியே வராமலேயே எப்படி முட்டாளாக்கனா? அதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் ராஜபாண்டி. என் வீட்டுக்கு குறி சொல்றவ மாதிரி ஒருத்தி வந்தா. அவ தாயம்மாவோட ஆளுன்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு. அவ சொன்னதை கேட்டு ஆளுகளை அனுப்பி உன்னோட திட்டத்தை போட்டு உடைச்சிட்டேன். அந்த குறி சொன்னவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சிட்டா நடக்கிறதே வேற. குறி சொன்னவளா? பாக்க எப்படி இருந்தா? அவ நெத்தியில பெரிய 1 ரூபா சைஸ் பொட்டு, நூல் புடவை கட்டிக்கிட்டு ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்தா. ஆனா வாட்ட சாட்டமான உருவம். அவ சில விஷயங்களை பேசி என்ன நம்ப வச்சுட்டாப்பா. ஆமா ராஜபாண்டி, நாம ஒரு திட்டம் போட்டா தாயம்மா ஒரு திட்டம் போடுறா. நம்ம 2 பேரோட திட்டமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சிக்க வச்சு அவ தப்பிச்சு போயிட்டா. அவ தப்பிச்சது நிரந்தரம் இல்ல. தற்போதைக்கு வேணா அது அவளுக்கு வெற்றியா இருக்கலாம். ஆனா முடிவு நமக்கு தான் வெற்றியா இருக்கும். சார், ஐயா சொல்ற பொண்ணோட அடையாளமும் நான் காசிநாத வீட்டுல பார்த்த பொண்ணோட அடையாளமும் ஒன்னாதான் சார் இருக்கு. அப்ப நம்மளால சிக்கல்னு தெரிஞ்சு அவ ஸ்ட்ரெயிட்டா இறங்காம அவளோட எதிரிங்க நம்ம 2 பேரையும் களத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்திருக்கா. அந்த குறி சொன்னவதான் இப்ப காசி வீட்டுல இருக்காளா? ஆமா சார், அவதான் தகவல் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன அனுப்பிச்சது சார். பாத்தியா ராஜபாண்டி, அவ தாயம்மாவோட கை கூலி. அவ நம்ம 2 பேர் தலையிலையும் மிளகா அரைச்சிருக்கா. விடுங்க பெருமாள் சாமி, அவளை வச்சு அந்த தாயம்மா தலையில நாம மிளகா அரைக்கலாம். காசிநாதனை கடத்தி தாயம்மாவை வரவழைக்கிற பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம். குறி சொல்றவளை கடத்திட்டா தாயம்மா இருக்கிற இடம் தானா தெரிய போகுது. நானே போறேன், அவளா நானான்னு பாத்துறேன். ராஜபாண்டி, தனியா போறது ஆபத்து. எதுக்கும் பாதுகாப்போட போ. அட என்னங்க, குறி சொல்ற பொம்பளை அவளை மடக்க கூட்டத்தோட போனா வெக்கமா இருக்காது? அவ கதையை என்கிட்ட விடுங்க. அவளுக்கு எங்க எப்படி சுபம் போடுறதுன்னு எனக்கு தெரியும்.
அவளை கடத்திட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ராஜபாண்டி, அவ வேற ஏற்பாடுகளை செஞ்சிருந்தா நீ தேவையில்லாம மாட்டிக்குவ. அதனாலதான் சொல்றேன். ஆமா ராஜபாண்டி, ஐயா சொல்றத எதுக்கும் காது கொடுத்து கேளுங்க. தாயம்மாவும் சாதாரணமான ஆளு இல்ல, அவளோட ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. என்னங்க நீங்க ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு அவ குறி சொல்ற மாதிரி வந்து தானே நம்மளை ஏமாத்தி நம்ப வச்சு நம்ம குட்டியை உடைச்சா? நான் போடுற வேஷத்துல அவ குட்டியை நான் உடைக்க வைக்கிறேன். நீங்க இங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் அவளுக்கு குடுகுடுப்பு அடிச்சிட்டு வரேன். என்னோட உடுக்க சத்தம் தாயம்மாவோட தலையெழுத்திய மாத்த போது. நான் வரேன். டேய் வாடா. நல்ல தகவலுக்காக காத்துட்டுருங்க. சொன்னா நாம யார சந்திக்கணும்னு நினைச்சோமோ அவனே நேர்ல வந்து நமக்கு கை கொடுத்துட்டான். இனிமே நமக்கு அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் வந்துருச்சு. தாயம்மா ஒளிஞ்சா. ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இருண்ட வீட்டுக்கு ஒளிவரப் போகுது, ஒளிவரப் போகுது அம்மா. இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது. பிடிச்ச பிடியெல்லாம் இன்னியோட போக போகுது, இன்னியோட போக போகுது. சாத்தான் சைத்தான் எல்லாமே இடமாறி போக போகுது, இடமாறி போக போகுது. நாளும் கிழமையும் இனி நல்லா இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. கோடாங்கி வாக்கு சிவனோட வாக்கு. வாக்கு பலிக்க போகுது, வாக்கு பலிக்க போகுது. தாயி உள்ள இருந்தா வெளியே வாங்க தாயி. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க தாயி. நடு சாமத்துல எரியிற புலத்துல நின்னு ஜக்கமாகிட்டா வேண்டி வந்திருக்கேன். வெளியே வாங்க தாயி, வெளியே வந்துட்டு போங்க. நடக்க போற நல்ல விஷயத்தை கேட்டுட்டு போங்க தாயி. வாங்க தாயி வாங்க. உள்ள என்ன பண்ற அந்த குறிகாரி? நான் இவ்வளவு சத்தமா குடுகுடுப்பு அடிச்சும் அசர மாட்டேங்கிறா. உள்ள காசி கல்யாணி இருக்காங்களா இல்லையா? அவங்களாவது வெளியில வரலாம்ல. என்ன நடக்குது? ஆள் யாரும் வெளியில வரல. ஆனா கதவு மட்டும் தானா திறக்குது. சரி, உள்ள போய் பாப்போம். என்ன நடந்தாலும் நம்ம கிட்ட தான் துப்பாக்கி இருக்கு. யாரும் உள்ள இல்லையே. அப்புறம் எப்படி கதவு தானா திறந்துச்சு? அந்த குறி சொல்றவ வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பாளோ? தாயம்மாவை கண்டுபிடிச்சு கொல்லணும்னா அவன் நம்ம கிட்ட சரண்டர் ஆனத்தான் முடியும். அவசரப்பட்டு ரிவால்வருக்கு வேலை கொடுத்துடக்கூடாது. ஐயா, தாமகோடங்கி வந்திருக்கேன். யாருங்கயா வீட்டுல? வாங்க, வெளியில வாங்க. ஜக்கம்மா சொல்லி அமிச்சா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யாருக்கு? உனக்கா? உனக்கா நல்ல காலம் பிறக்குது? என்ன சாமக்கோடங்கி, வெளியில நின்னு குறி சொல்ற உமக்கு உள்ள யார் இருக்கா இல்லையான்னு கணிக்க கூடவா தெரியல? யாரு? என்ன சாமக்கோடங்கி, நடு சாமத்துல பிணத்து மேல ஏறி நின்னு ஜக்கம்மா கிட்ட வாக்கு கேட்க தெரியுது? அந்த ஜக்கம்மா கிட்டயே கேளு, நான் யாருன்னு சொல்லுவா. சாமக்கோடங்கி, நல்ல காலம் பிறக்குதுன்னு நீ சொன்னது உண்மைதான். அது எனக்கு. ஆனா உனக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு ராஜபாண்டி, கெட்ட காலம் பிறந்துருச்சு. என்ன ராஜபாண்டி, சத்தத்தையே காணோம்? நீ யாரு? ஏன் உள்ள இருந்த பேசிட்டு இருக்க? மரியாதையா வெளியில வா.
என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வா வெளியே. என்ன ராஜபாண்டி, கோடங்கி வேஷம் கலைஞ்சு போச்சா? வென விதைச்சவன் தானே வென அறுப்பான். நீ விதைச்சவன், நான் அறுக்கிறவன். நீ விதைச்ச வெனைய நான் அறுக்க போறேன். ராஜபாண்டி, 20 வருஷம் நீ விதைச்ச வென என் கால் சுண்டு விரல்ல இருந்து என் நெத்தி பொட்டு வரைக்கும் அனலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ராஜபாண்டி. அதுல எரியத்தான் நீயா என்ன தேடி வந்திருக்க. நானா உன்னை தேடியும் உன் அதிர்ஷ்டம் நீ என் கைக்கு சிக்கல. ஏன் அதிர்ஷ்டம் நீயா இப்ப வந்து மாட்டிக்கிட்ட? ஏய், சிரிக்காத. இந்த சிரிப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தா வெளியில வா. இப்படி உள்ள இருந்துகிட்டு குரல் கொடுக்கறியே, இதுதான் உன்னுடைய வீரமா? வா வெளியே. எது வீரம் ராஜபாண்டி? ஒன்னும் தெரியாத கிராமத்து பொண்ண கூறு போட்டு 4 பேரும் கற்பழிச்சிங்களே, அது வீரமா? அத எதிர்த்து உங்களை தண்டிச்சு உயிர் பிச்சை கொடுத்தோம் அவ முகத்தை, அவ வாழ்க்கைய நாசமாக்குனீங்களே, அது வீரமா? 3 பேரும் பலியானதும் எங்க அடுத்து நாம தான் தேடி வந்து மாட்டிக்கிட்டியே, அது வீரமா? எது வீரம் ராஜபாண்டி? எது வீரம்? யார் நீ? என்ன ராஜபாண்டி, நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தையா சொன்ன? இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை தானே சொன்ன. இன்னுமா உனக்கு ஞாபகத்துக்கு வரல நான் யாருன்னு? நீ குறி சொல்ல வந்தவ தானே? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன நல்லா உத்துப்பார். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு உனக்கே புரியும். போதும், அப்படி பார்க்காத. நீ யாருன்னு சொல்லு. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியல. சத்தியம், நியாயம், தர்மம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா ராஜபாண்டி? தெரிஞ்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திருப்பியா? நீ செஞ்ச பாவத்துக்கு ஒன்னாலேயே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல பாத்தியா? அதான் யாரு பாவம் செஞ்சாலும் அது அவங்க கால சுத்தின பாம்பு மாதிரி அவங்க சாகுற வரைக்கும் அவங்கள விட்டு போகாது. ஆனா உனக்கு இன்னைக்கு போயிடும். என்னால, இந்த தாயம்மாவால. இல்ல, நீ தாயமா இல்ல. நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நீ தாயமா இல்ல.
என்ன உனக்கு அடையாளம் தெரியலல்ல? அதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தானே. பாண்டியாபுரத்துல அரண்மனை தோட்டத்துல பட்டாம்பூச்சியை பிடிக்கவே பாவப்பட்ட இந்த தாயம்மாவ இன்னைக்கு இத்தனை கொலை செய்ய வச்ச காரணம் யாரு? அந்த ஆண்டவருக்கு மகளா பிறந்தது, அந்த கடவுளுக்கே மகளா பிறந்ததுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தனே, அந்த ஆண்டவருக்கே என் முகத்தை அடையாளம் தெரியாம மாத்துனது யாரு? நாம் பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூட மனசு இல்லாம முகத்தையும் பாசத்தையும் மறைச்சு வச்சு எந்த ஒரு தாயும் கேட்க கூடாத ஒரு கேள்விய இத்தனை வருஷமா பார்க்காத என் பொண்ணு என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாளே, இந்த கொடுமைக்கெல்லாம் என்ன ஆளாக்குனது யாரு? ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு நெல்லு மணி விதைச்சாலும் அதுக்கு தாயம்மா தான் முன்னாடி வந்து நிக்கணும்னு ஊரே கொண்டாடின என்ன சதிகாரி சூழ்ச்சிக்காரின்னு அந்த ஊரையே தப்பா பேச வச்சது யாரு? என்னோட முகத்தை பார்த்துதான் எங்க அப்பா காலையில விடியலையே பாப்பாரு. அந்த அப்பாவை இத்தனை வருஷமா பார்க்க முடியாத பாவியா மாத்துனது யாரு? என் முகத்துல ஆசிட் அடிச்சு என்ன கொல்ல நினைச்சீங்க. ஆனா தர்மம் என் முகத்தை தான் பலி கொடுத்துச்சு, என் தலைய இல்ல. முகம் மாறி நிக்கிற தாயம்மாவ இப்ப கூட உன்னால நம்ப முடியலல்ல? இத்தனை வருஷமா தனியா காட்டுல தவம் கிடந்ததுக்கு பலன் இப்பதான் கிடைச்சிருக்கு ராஜபாண்டி. உன்னோட 3 நண்பர்களையும் அழிச்சிட்டு மீதி இருக்கிற உனக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீ எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாம உன்னை தேடி நாயா அலைஞ்சேன். மத்த 3 பேரோட சாவு உன்னை அடியோட மாத்தி இருக்கும்னு நினைச்சேன். நீ மாறல. என்ன பழி வாங்க என் பொண்ணு விசாலிக்கு குறி வச்ச பாரு. அப்பதாண்டா உனக்கு நாள் குறிச்சேன். இனி ஒரு நிமிஷம் நீ உயிரோட இருந்தா கூட என்னோட ஆத்மா உன்னை மன்னிக்காதுடா. என்ன தாயம்மா, துப்பாக்கிய பார்த்ததும் சைலண்ட் ஆயிட்ட? ஆசிட் அடிச்சு நீ செத்திருப்பேன்னு நாங்க தப்பு கணக்கு போட்டுட்டோம். அப்ப நாங்க செஞ்ச அந்த தப்பு தான் என் 3 நண்பர்களோட உயிரை குடிச்சிருக்கு. ஆனா நான் நீ நினைக்கிற மாதிரி சப்ப கிடையாது. உன்னை உன் இடத்துல நேருக்கு நேரா சந்திக்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏதோ ஆளுங்களை விட்டு வேவு பார்த்துட்டு இருப்பேன் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ தைரியசாலி தாயம்மா. உனக்கு இவ்வளவு நடந்தோ உன் முகத்தை மாத்திக்கிட்டு எங்களை பழி வாங்கணும்னு அலையிறிய. சூப்பர். நீ புதுமை பெண்தான், அதுல சந்தேகமே இல்ல. அதுக்காகலாம் உனக்கு நான் பலியாயிட முடியாது. வேணா இப்ப கூட உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லி பாத்துக்க. ஒருவேளை அதுவும் இதயத்தை இரும்பாக்கிடுச்சுன்னா நான் சுடுற புல்லட் பட்டு தொலைக்காம இருக்கட்டும். தாயம்மா, இது கலிகாலம். பாவம் செஞ்சவங்களுக்குலாம் நல்லது நடக்குமா? உன்ன மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு கோவம் மட்டும்தான் மிஞ்சுமா. நீ வேணா ஒண்ணு செய், நான் 10 என்ற அதுக்குள்ள முடிஞ்சா தப்பிச்சுக்க.
அப்புறம் விட்ட குறையோ தொட்ட குறையோ பட்ட குறையோ இப்ப பழிக்குதான்னு பாப்போம். என்ன 1 2 3 4 5 6 7 8 9 சுடுறா சுடு. நீ 10 என்றதுக்குள்ள நான் 10 அடி முன்னாடி தான் வந்திருக்கேன், பின்னால போகல. இப்ப சுடு. இந்த தோட்டா என்ன பதம் பாக்குதா இல்ல ஒன்ன பதம் பாக்குதான்னு பாக்கலாம். ஆசிடுக்கே பயப்படாதவனா இந்த துப்பாக்கிய காட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? இப்ப சுடுறா, சுடு சுடு பாக்கலாம். பாத்தியா ராஜபாண்டி, ஏன் எதிர்ல உன் கை விரல் கூட உன் பேச்ச கேக்கல பாத்தியா? உங்கள மாதிரி அயோக்கியனுங்களை வதம் செய்ய நான் கிடந்த தவம் இப்போ லேசா உன்கிட்ட இருந்த தைரியம் கைவிட்டு போயிடுச்சு பாத்தியா? இப்ப சொல்லு, எனக்கு செஞ்ச கொடுமைய ஒவ்வொன்னா இப்ப சொல்லு. நீ சொல்லல, இப்ப நீ என்ன செய்யறதுக்காக இங்க வந்தியோ அத நான் செய்வேன். வேண்டாம் தாயமா, என்ன நீ அவ்வளவு ஈஸியா சுற்ற முடியாது. நான் பாண்டியாபுரம் வந்தப்ப இருந்த ராஜபாண்டி இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல கொடி கட்டி பறக்கிற கோடீஸ்வரன், முக்கியமான விஐபி. என் தலைக்கு நீ குறி வைக்கிறது தெரிஞ்சா ஒட்டுமொத்த பத்திரிகையோட பார்வையும் உன் மேலதான் படும். அந்த சுய விளம்பரம் நீ உன் மக கூட வாழறதுக்கு எந்த வகையிலும் துணை புரியாது. நான் சொல்றத கேளு தாயமா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனதை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் உயிரை மட்டும் வச்சிருக்கிறது உன் உயிரை எடுக்கதாண்டா. உங்களுக்கு என்னடா நாங்க பாவம் செஞ்சோம்? ஃபேக்டரி கட்டுறதா ஊருக்குள்ள வந்தீங்க. எங்க அப்பாவும் உங்களால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும் நம்பி உங்களை தங்க வச்சு அழகு பார்த்தாரு. அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிடா மனசு வந்தது? எந்த பாவமும் அறியாத என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒரு ஜமீனோட சந்தோஷத்தையே இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டீங்களேடா. ஒன்ன மாதிரி ஆளுங்களே உயிரோட விட்டா அந்த சாமிக்கு அடுக்காது. இதுக்கு மேல நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இனி உன் வாக்குமூலத்தை என் காதால கேக்குற நிலைமையில நான் இல்ல. ஏன்னா என்னோட மனசாட்சி இப்ப முழிச்சிருக்கு. வேண்டாம் தாயமா, வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு உயிர் பிச்சை கொடு. நான் செஞ்சது எல்லாமே பாவம் தான். நாங்க அந்த பொண்ணு கெடுத்தது, அதனால நீ எங்களை தண்டிச்சது எல்லாமே உண்மைதான். அப்பவே அந்த இடத்தை விட்டு போலாம் தான் இருந்தோம். அந்த பெருமாள் சாமி தான் எங்களை உசுப்பேத்தி விட்டான். உங்களை ஊனமாக்குன அந்த பொண்ணு நீங்க விட்டு வச்சா அந்த அவமானம் உங்க தலைமுறையை சந்தி சிரிக்க வைக்கும். அவளை கொன்னு இந்த மண்ணுக்கு உரமாக்கிட்டு போங்கன்னு அவன் தான் சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி விட்டான். அவன் பேச்சு கேட்டுதான் உன் மேல தீராத களங்கத்தை ஏற்படுத்த நீ தப்பானவனு ஊர் மக்களை நம்ப வச்சோம். அந்த ஊர் மக்களே உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கும்படி நாடகமானோம். ஊரு ஆண்டவருமே உன்னை ஒதுக்கி வச்ச பிறகு நீ செத்த பணம்னு பெருமாள் சாமி சொன்னதை கேட்டுதான் உன் மேல ஆசிட் அடிச்சு உன்னை கொல்ல பார்த்தோம். ஆனா நீ சாகல, உயிரோட இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு தாயமா. அவங்க 3 பேருக்கும் கொடுக்காத உயிர் பிச்சையை எனக்கு கொடு தாயமா.
உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நானா உனக்கு எந்த தீமையும் செய்யல. தப்பு செஞ்சவங்களை விட தப்பு செய்ய தூண்ட அந்த பெருமாள் சாமியை தான் நீ தண்டிக்கணும். என்னை விட்டு உன்னை எதிர்க்கிற சக்தி என்கிட்ட இல்ல. ப்ளீஸ் என்னை விட்டு. ராஜபாண்டி, என்ன சொன்ன? தப்பு செஞ்சவங்களை விட தப்பு செய்ய தூண்டவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணுமா? இந்த தாயம்மா அகராதியில தப்பு செஞ்சவனுக்கும் தப்பு செய்ய தூண்டவனுக்கும் ஒரே தண்டனை, மரணம் தான். இந்த செல்போன்ல இருக்கிற இந்த வீடியோ ஆதாரமே போதும் எனக்கு. நீ தேவையில்லை. உன்னோட அந்தஸ்தையும் பணத்திமிரையும் ஆணவத்தையும் எல்லாத்தையும் உன்னோட சேர்த்து நீயே புதைச்சுக்க.